வெயிலுங்க பயங்கரமாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது. ஸோ சவுதிக்கு இந்த டைமில் யாராவது வாரீங்கன்னா தயவுசெய்து வராங்க. ஒரு ஜூலைக்கு அப்புறம் வாங்க. ஜூலைக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம ஃபேஸ்புக்கில், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து சில பல கமெண்ட்ஸ் எப்படின்னா, நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கவர்மெண்ட் சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்காரங்களுக்கு சரிங்களா, நான் அந்த வீடியோவில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்காரங்களுக்கு ஒரு 75% கம்பெனிக்காரங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனியில் வந்து 75% தமிழ்காரங்க தான் வேலை பார்க்கணும், மிச்சம் 25% வேறு யாருக்கா வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் வந்து டெம்பரேச்சர் ஹீட் ஆகி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அது டச்சே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஹீட்டில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 6:30 இப்போ தான் லாகின் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வெயில் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, சூரியன் அப்படியே மறைஞ்சிட்டு, சூரியன் மறைஞ்சால் வெயில் போயிருமான்னு கேட்டால், வெக்க போயிருமான்னு கேட்டால் போகாது. இப்போவுமே வெக்கையாக தான் இருக்குது, இப்போவுமே ஹீட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தத்தில் 2 ஆர்டர் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து 15 ஆர்டர் எடுக்கணும். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 18 ஆர்டர் எடுத்திருந்தோம். ஸோ சூப்பர் ஆர்டர் நேற்று. இன்றைக்கி தெரில, ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா ஆர்டர் வர்ற டைமில் பார்த்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆச்சு. நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நல்லா தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பேருக்கு இதே இஷ்யூ தான். நான் வந்து இங்கே வந்த உடனே ஒருத்தன் கேட்க, எனக்கு ஃபோன் சூடாகிடுச்சு அப்படிங்க. ஆமாண்ணே, உடனே மாலும் மாடிங்க, அவனுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது இது ஒரு ஹப்பு கிச்சன் பார்க் மாதிரி. ஸோ அதனால் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே ஆர்டர் வரோம் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஆர்டர் அடிச்சிட்டான். ஸோ ஒர்க்காது, டிஸ்பிளேலாம் ஒர்க்காது இப்போ. ஸோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 or 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கம்மியாக, சூரியன் போனோடனே வெயில் கம்மியாயிரும். அப்போ இந்த டைமில் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பாருங்க, இங்கே இந்த கார் ஃபுல்லாகவே ஹங்கரில் வேலை பார்க்குறவங்க என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார் எல்லாமே. இதுதான் இந்த கிச்சன் பார்க். நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் அதிகமாக இருந்து வேலை எடுப்பேன். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. 4.1 கிலோமீட்டர். ஒரு பிரச்சனை இல்லை, சர்ன்னு போயிடலாம். சூப்பர். இண்டிகேட்டர்லாம் போட்டு தான் மக்களே உள்ளேருந்து வெளியே வருவேன். அதனால் நம்மளை எல்லாம் போட்டு விட்டுலான்னு மட்டும் நினைக்காதீங்க, கவனமாக இருப்போம் நம்ம. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். அதனால் என்ன இந்த இவங்களுக்கு கார் ஓட்டுறதுல தான் கவனமாக இருக்க முடியாது. சவுதிக்காரங்க கார் ஓட்டுறதுல தான் என்ன தான் நம்ம இண்டிகேட்டர்லாம் போட்டு பொறுமையாக இருந்தாலும் அவங்க நம்ம இண்டிகேட்டர்லாம் பார்க்குறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க கார் ஓட்டும் போது. அதனால் சம்பவம் நடக்கணும்னா நடக்க தான் செய்யும். செம்மையாக இருந்துச்சு, நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, ஃபோனும் சரியில்லை. ஃபோனும் டெம்பரேச்சர்னு சொல்லி இது 2வது வாட்டம் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகுது. இந்த ஃபோன் டிஸ்பிளே சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்ளிகேஷனுக்குள்ளே சில நேரம் போக மாட்டேங்குது. அப்ளிகேஷனுக்குள்ளே போனால் ஒரு மொபைல் இஸ் டூ ஹை ஹீட் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. என்ன பண்ணன்னு தெரில. இன்றைக்கி ஆர்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். டோட்டலாக ஆர்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 5 ஆர்டர் தாங்க எடுத்திருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இப்படி இருந்தால் விளங்காது. இன்றைக்கி நம்ம ஆர்டரு எடுத்தே ஆகணும். ஒரு 15 ஆர்டராவது எடுத்துடணும். அப்படியாது ஏரியாவும் ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க இன்றைக்கி இங்கே. அதே இப்போ சிட்டிக்குள்ளே பேருந்து தான். இப்படியே வளைஞ்சி யூட்டன் போட்டு அப்படியே போகணும். ஆனால் ஆர்டர் அடிச்சிட்டான். ஓகே, ஒரு ஆர்டர் வந்துருச்சு மக்களே.
நேற்றுலாம் சரியான ஆர்டருங்க. கண்டினியூவாக இப்போ கஸ்டமர் லொக்கேஷனை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ட்ராப்பை கொடுத்த உடனே ஆர்டர் அடிச்சிருவான். அப்படியே நேற்று ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்றுலாம் டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருந்து இன்றைக்கி பாருங்க நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஒரு ஃபோன் ஹீட் ஆகிறனால நெட்ஒர்க் எதுவும் இஷ்யூ ஆகுதா இல்லை அப்ளிகேஷனுக்கு வர மாட்டேங்குன்னு தெரியல. மற்றபடி இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இன்னும் என்ன ப்ரோ இந்த வேலைக்கு வரலாமாங்கிற மாதிரி. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையிலேருந்து ஓடிடலாமான்னு தான் இருக்குது. அப்படி சொல்லலை, பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் தான், வேலை தான். ஆனால் இங்கே இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆர்டர் கம்மியாகிட்டுன்னு வைங்க, டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி இந்த நாடு சூப்பர் நாடு. எனக்கெல்லாம் இங்கேயே இருக்க சொன்னால் நான்லாம் கண்ணை மூடிட்டு இங்கேயே இருந்துறேன், ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பலதியாக வேலை பார்க்க சொன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருச்சு, இந்த கண்ட்ரி வந்து பிடிச்சிருச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரிங்களா, நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஃபேமிலியோடலாம் கூட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகலாம்னா கண்டிப்பாலாம் செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கேன். அதுக்குன்னு இந்தியாவை நான் குறை சொல்லலை, பட் இது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவ்வளோதான். உடனே அங்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது, கருத்து சுதந்திரம் யாரு கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருந்தால் எதுக்கு கருத்து சுதந்திரம் எனக்கு புரியலையே. நான் அன்றைக்கி ஒருத்தன்ட்ட பேசும்போது கூட என்கிட்ட இதான் சொன்னார், தம்பி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கும்போது நல்லா சுதந்திரமாக இருக்கும்போது என்ன சுதந்திரம், கருத்து சுதந்திரம். எதுக்கு கருத்து சுதந்திரம்? இப்போ நம்ம ஊரில் ஏதாவது பிரச்சனைனா தான் ஒரு கருத்து வைப்போம். இப்போ வந்து கூடங்குளம் திரும்ப இது இப்போ வந்து கரண்ட் கட் ஆகுது. அப்போ என்ன சொல்லுவாங்க, உடனே கூடங்குளத்தில் இன்னொரு பிளான்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதோட உற்பத்தி அதிகப்படுத்தணும்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு அங்கே தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஒன்று ஒரு கருத்து போட்டால் ஒரு சுதந்திரம் தேவை அப்படிங்களாம். இங்கே தான் கருத்து போடவே வேண்டாம், இங்கே தான் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே தான் எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக கிடையாது. ஆனால் இவங்க எனக்கு இருட்டில் இருக்காங்க. இன்னி வரைக்கும் நான் கரண்ட் இல்லாமல் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் எங்கேயுமே, சவுதியில் எங்கேயுமே கரண்ட் இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துக்கு நான் ஒரு நாள் கூட பார்த்தது. எங்கள் கேம்பஸ்லேயே ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, கரண்ட் லைன் போகிறத வேற ஒரு கம்பெனிக்காரங்க விட்டுட்டாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மொத்த ஏரியாவுக்குமே இது வச்சு ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் கொடுத்தாங்க. ஒரு அப்படி தான் இருக்குது. அப்போ இவங்க நியூக்ளியர் பிளானட்டாக வச்சுருக்காங்க, இல்லை அணு உலை வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம அனல் மின் வச்சுருக்காங்களா, காத்தாடி வச்சுருக்காங்களா, எதுவும் கிடையாது. ஆனால் இவங்ககிட்ட கரண்ட் இருக்குது. சரிங்களா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. காத்தாடி இருக்குது, நீர் சக்தி இருக்குது, நிலக்கரி சக்தி இருக்குது, எல்லாத்துலேருந்து கரண்ட் எடுக்கும். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கரண்ட் கொடுக்க முடியல. சரிங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த கரண்ட்டை தட்டுப்பாடு படுத்தினா உடனே என்ன சொல்லுவோம், நியூக்ளியர் பிளான்ட்லேருந்து நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தினா கரண்ட் வந்துடும். எங்களுக்காக தாரிங்க. எனக்கு உண்மையாக அந்த ஒரு கோவலாம் இருக்குது. எனக்காக தார தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிற கேரளாவுக்கு கொடுக்குற கரண்ட்டை, கர்நாடகா கொடுக்குற, ஆந்திராவுக்கு கொடுக்குற, எல்லாருக்கும் தான் கொடுக்குற. இதை எங்கே இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற நம்மக்கிட்ட மட்டும் தானே நம்மளுக்கு நீ கொடுத்துருக்கணும். எப்போ நான் தான் உற்பத்தி பண்ணுறேன், நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு கரண்டோட ரேட்டு கம்மி, மற்ற மாநிலத்துக்கு டபுள் சார்ஜில் கொடு. ஒன்று யாரு கொடுக்காது, இப்போ கேரளா கொடுக்காண்டான்னு சொல்லியே அவனுக்கு நீ நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்காத, கூட வச்சு கொடு, டபுளாக வச்சு கொடு. உடனே ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடு, அப்படி கிடையாது. சரிங்களா, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரிக்காரனுக்கு கரண்ட் ரொம்ப மானியமாக தான் கொடுக்குறீங்க. சரிங்களா, ஹுண்டாய் கம்பெனியோ இல்லை நிறைய கம்பெனி இருக்குங்க. நான் அதான் சொல்கிறேன், ஹுண்டாய் நிறைய குட்டி குட்டி மேனுஃபேக்சர் கம்பெனிக்கெலாம் நீ கொடுக்குற, சும்மா காசு வாங்கிட்டா கொடுக்குற, ரொம்ப கம்மி இருக்கலே மானியத்தில் கொடுக்குற, வீட்டுக்கு அப்படியா கொடுக்குற இல்லை. அப்போ இது அந்த மாதிரி நம்ம இப்போ பேசுகிறோன்னா உடனே கருத்து சுதந்திரம் இருக்குங்க. எங்கே இருக்குது? இப்படி ஒரு வீடியோ போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போலீஸே வந்துடும், இல்லை அந்த கட்சிக்காரன் வந்துடுவான். பிரச்சனை எவ்வளோ இருக்குது தெரியுமா? கேட்டால் கருத்து சுதந்திரங்க. இங்கே அந்த கருத்து சுதந்திரம் தேவையே கிடையாது. எது கருத்து தப்பாக இருந்தால் தானே கருத்து சுதந்திரம். இங்கே ரோடு இருக்குது, இவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ ரோடு சரியில்லைன்னா உடனே ஓகே இந்த ரோடு சரியில்லைன்னு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு பிரச்சனை வச்சுன்னா ஓகே. இங்கே தான் அப்படி போடவே வேண்டாமே, எல்லாமே நல்லா தானே இருக்குது. அதனால எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் எனக்கெல்லாம் ஓகேங்கிற மாதிரியே தோணுது. இப்போ தான் தெரியுது எதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கவங்க சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்க சரி, கனடா, லண்டன் அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி போகிற ரீசனே இதுதான். நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலே சரியில்லைங்கிறனால அங்கே போனபோது நல்லா இருக்குங்கிறனால எல்லாரும் அங்கேயே போயிடுறாங்க. எனக்குலாம் தெரிஞ்ச நிறைய ஃபேமிலி அமெரிக்காவில் செட்டில் ஆன காரணமே, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குன்னா, பையன் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருப்பான், ஃபஸ்ட் வேலைக்கு போயிருப்பான், செட்டில் ஆகிருப்பான், அப்புறம் ஃபேமிலியோட போயிருப்பான். இப்போ அவங்க அமெரிக்கன் சிட்டிசனாகவே ஆகிட்டாங்க. கனடாவில் அந்த மாதிரி இருக்குது, லண்டனில் இருக்குது, டென்மார்க்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம நாடு சரியில்லை, அதனால் வேறு நாட்டுக்கு போனோம்னா அந்த நாடு அடாப்ட் சரியாகணும்னா அங்கே போய் இருக்க தான் ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேலை வாய்ப்புக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
சரிங்களா? அது யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறான், நான் கம்பெனி வைக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறான், அப்போவே நம்ம கவர்மெண்ட் ஒரு ஆர்டிஓ போடலாம். எப்படின்னா, இப்போ நீ வந்து இவ்வளோ பேர் நம்ம தமிழ்காரங்க ஒரு 50% இருக்கணும், இல்லை 65% இருக்கணும், அப்படி இருந்தால் நான் உனக்கு லைசன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னா ஓகே, அப்போனா உனக்கு நான் கரண்ட் தரேன்ல. இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ரன் பண்ணணும்னா கரண்ட் வேணும், தண்ணி வேணும், ரோடு வசதி வேணும், சரிங்களா? அவங்களோட வெஹிக்கிள் வெளியே வரும், கண்டெய்னர் எல்லாமே வெளியே வரும்ல. ஸோ அதுக்கு நான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். நீ அப்படி ஒன்றால் பண்ண முடியல, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை ஒன்றால் கொடுக்க முடியாது அப்படின்னா, இல்லை சார் எனக்கு கம்பெனிக்கு ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்காண்டான்னு சொல்ல, கொடுங்க, கரண்ட்டை டபுள் மடங்கு சார்ஜ் வச்சு கொடுங்க, சரிங்களா? ஜிடிபி அடி வாங்க, இல்லைன்னு சொல்ல, ஜிடிபி அடி வாங்க. ஆனால் அப்போ கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்போ தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுத்தா கரெக்டான சம்பளம் கொடுக்கணும். இப்போ ஹிந்திக்காரன் வேலை பார்க்குறதுனால தானே 15,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 8,000 கொடுத்து சமாளிக்கிறீங்க கம்பெனி ஓனர்ஸ்லாம். அப்போ தமிழ்காரங்களுக்கு கொடுக்கும்போது 15,000 சம்பளம்னா 15,000 கொடுக்கணும். அப்போ கரெக்டான வேலைக்கு ஏற்றால கரெக்டான சம்பளம். என்னடா திடீர்னு நான் தமிழர் கட்சிக்குள்ள வந்து உள்ள வாரானா, நான் தமிழர் கட்சி தான், சரிங்களா? எனக்கு கருத்து பிடிக்கும், கருத்து பிடிக்குமோ இல்லையோ அதுக்கேற்றால உண்மையான விஷயங்கள் இருக்குது. கரெக்டான வேலை கொடுத்தா கரெக்டான சம்பளம் கொடுக்கணும். கரெக்டான சம்பளம் கொடுத்தா ஏங்க நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும், உள்ளூர்லேயே வேலை பார்த்து நம்ம நாட்டை நம்ம இது பண்ணலாம்ல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ சொல்லுவேன், இதுக்கு வந்து நிறைய வரும் கமெண்ட்ஸு, இல்லை ஐடியா ரிப்போர்ட் அடிப்பேம்மா. ஒரு நாளுங்க ஒரே ஒரு நான் தமிழர் கட்சி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கு எனக்கு வந்த கமெண்ட்டோ எனக்கு வந்து அன்ஃபாலோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்ஃபாலோ. அப்போ நீங்கள் விஜய் கட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி அன்ஃபாலோ பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க எலெக்ஷன் முன்னாடி. ஸோ எதுக்கு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேரளாவிலேருந்து குப்பையை கொண்டு வந்து திருநெல்வேலியில் போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு ஆள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன், தம்பி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணு அப்படிங்காரு. ஆனால் அது உண்மை. கேரளாவிலேருந்து மாட்டு கழிவு, மெடிக்கல் கழிவு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருநெல்வேலியில், வேற எங்கேயும் இல்லை, திருநெல்வேலியில் வந்து போட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்காரங்களால அங்கே உட்கார முடியல, ஏன்னா அவ்வளோ வாடை அடிக்குது, அங்கே யாராலும் சாப்பிட முடியல, இருமல்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் அதை நம்ம கவர்மெண்டால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தமிழ்நாட்டில், சரிங்களா? முந்தானத்து ஒரு லாரியில் வந்து எங்கே திருச்சிக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு போயிருக்காங்க. கேட்டது பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்ட்டாங்களாமா. வண்டி நிப்பாட்டின பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அது பிளாஸ்டிக் கழிவுகளில் ஃபுல்லாகவே ஆடு மாடோட அந்த வேஸ்ட்டு அந்த கழிவுங்க. அது எதுக்கு கேட்கேன். அப்போ இதெல்லாம் குப்பை தொட்டியா? தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா? அப்போ இதெல்லாம் யார் சரி பண்ணணும்? மாற்றம் சொல்லி நிறைய பேர் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. 117 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் இதை கொண்டு வரணும், சரிங்களா? தண்ணி கொண்டு கொடுக்க முடியல, கர்நாடகாவில் ஒரு அணை கட்டுறான், அதை தடுக்க முடியல. எப்போ நீ அதை தடுத்தியா, நீ அதை தடுத்தனா நான் உனக்கு கரண்ட் தர மாட்டேன்ப்பா, முடிஞ்சு. அப்படி வாரம் நடக்க போகுதுங்க, எனக்கு புரியல, வாரம் நடக்க போதா? அப்படி சொன்னேன்னா வாரம் நடந்தாலும் பரவாயில்லையே, அதை சமாளிக்க தமிழ்நாட்டில் இது இல்லையா, ஆட்கள் இல்லையா? கர்நாடகாவுக்கும் நமக்கு வாரம் நடக்க போதுன்னா நடக்கட்டு. அவனால் நம்மளுக்கு தண்ணி தர முடியல, நம்ம அவனுக்கு கரண்ட் கொடுக்கான்டா. அவனும் நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருள் இருக்குது, அவனுக்கு கரண்ட் தேவை, நம்மளுக்கு தண்ணி தேவை. போடு, அக்ரிமெண்ட்டை போடு, நான் உனக்கு கரண்ட் தரணும்னா நீ எனக்கு தண்ணி தரணும்ப்பா, போடு, தப்பு இல்லையே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ளே ஓடுது, எனக்குலாம் மண்டைக்குள்ளே ஓட தான் செய்யுது. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமானா இல்லையா அப்படிலாம் நம்ம அதெல்லாம் யோசிக்கல. ஆனால் இது ஒரு ஐடியாலஜியாக எடுத்து பண்ணலாம். நான் சொன்னது அப்படியே 50 பேர் 75% கொடுக்கணும், 50% கொடுக்கணும்லாம் இல்லை. ஒரு ஐடியாலஜியாக எடுத்து ஒரு 40% கொடுங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா? ஏன்னா இங்கே சவுதியில் அப்படி இருக்குது. என் கம்பெனியில் குறைஞ்சது 25% சவுதிக்காரங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் வேலை கொடுப்பாங்க அவங்களுக்கு, மற்றதை எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையுமே ஒரு கஃபீல் இருக்கானா, அந்த கஃபீலுக்கு 5 பேர் இருந்தாலும் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆகாது, நம்ம வீடியோஸ்லாம் வியூஸ் போகாது. பட் இருந்தாலும் இன்கேஸ் யாராவது 1-2 பேர் பார்த்தாலும் அவங்க நீங்கள் சிந்திங்க, ஆமாம் இவ்வளோ விஷயம் இருக்கலாம், இதை பண்ணலாம்ல, இது ஒரு ஐடியாலஜியாக எடுத்துங்க. இதை நான் சொன்னது அப்படியே பண்ணலாம் முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் ஐடியாலஜியாக எடுக்கலாம்ல. தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லல நான் கர்நாடகாக்காரங்க, எப்போ நான் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கரண்ட் தாரேன்னா எனக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடு, அவர் ஐடியாலஜியாக எடுத்துங்க, சரிங்களா? இல்லை இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன்னா இவ்வளோ இது பண்ணு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை தாண்டி போகிற ஒவ்வொரு லாரிக்காரங்களுக்கு தான் தெரியும், கர்நாடகாவுக்குள்ளே போகும்போது தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா நான் லடாக்குக்கு வாக்கன் லிஃப்ட்டில் நான் போகும்போது லாரியில் போகும்போது லாரி டிரைவர்லாம் என்கிட்ட பேசின வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, இன்னும் இருக்குது, நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கர்நாடகா தாண்டி போகிறது மட்டும் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே சிஎம் ஒரு இல்லைப்பா இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஆளுங்கன்னா போடுங்க, வேலையை கொடுங்க, அதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்குங்க, டீமை உருவாக்கி அதுக்கு வேலை கொடுங்க, அரசாங்க வேலையை கொடுங்க.
படிக்காத ஆட்களாக இருக்காங்க, எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க. கொடுங்க, ஒரு துறையை உருவாக்குங்க, இப்படி ஒரு துறையை உருவாக்குங்க. அதுக்கேற்றால ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு அமைச்சரை போடுங்க, அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுங்க, நிறைய பண்ணலாம். சரிங்களா? ஒரு சரியில்லாத மூளையுள்ள நாங்களே இவ்வளோ யோசிக்கும் போது எவ்வளோ பெரிய டீம் வச்சுருக்கீங்களா, இதை யோசித்து பண்ணலாம். தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். இல்லை அதே மாதிரி ஊழலை கொண்டு போயிட்டு அதே மாதிரி காசை வாங்கலாம், யாருக்கும் தெரியாமல் காசை வாங்கி ஊழலை பண்ணலான்னா பண்ணதான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க, அவ்வளோதான்.